ஞாபகம் இருக்கா? இல்ல. இங்க வரவங்க கிட்ட இந்த ஞாபகம் இருக்கான்னு கேட்க கூடாது. பிரசாத் தானே உங்க பேரு? ஆமா. காலேஜ்ல நான் உங்களோட ஜூனியர். பேரு சுமதி. நீங்க போட்ட மனிதனின் மறுபக்கம் நாடகத்துல நானும் நடிச்சிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். இனிமே இந்த பக்கம் வராதீங்க. ஏன்? அன்னைக்கு சண்டை போட்டதுனாலயா? அதனால இல்ல. என்ன சுமதி, இப்ப நான் இங்க வந்தது மத்தவங்க மாதிரி எண்ணத்துல இல்ல. நீங்க இந்த தொழிலுக்கு வந்ததுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எனக்கு நீங்க கொஞ்சம் உதவ முடியுமா? என்னை பத்தி சொல்றது கூட எனக்கு சுதந்திரம் இல்ல. என் படுக்கைக்கு வரவங்களை சந்தோஷப்படுத்துறதுதா என்னோட தொழில். உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? சுமதி, நான் ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கேன். அது பத்திரிகையில வெளியானதுக்கு அப்புறம் உங்களோட பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பையே உருவாக்கணும். ஆமா, நீங்க இந்த நிலைமைக்கு வர காரணம்? படிச்சுட்டு இருக்கும்போது சினிமாவில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த பட ப்ரொடியூசர் கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என்ன பல பேருக்கு பங்கு போட்டு நிறைய பணம் சம்பாதிச்சான். சம்பாதிச்சது என்ன அம்மானு விட்டுட்டான். அதனாலதான் எனக்கு வாழறதுக்கு வழி தெரியாம இங்க வந்துட்டேன். உங்களை மாதிரி இருக்கிற மத்த பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தர முடியுமா? இது நடத்துற ஆளோட அனுமதி இல்லாம அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அவர் எங்க இருக்காரு? அந்த பொண்ணுங்களுக்கு அவரை பத்தி தெரியும். அவங்க கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்க சொன்ன அந்த ப்ரொடியூசரோட அட்ரஸ் தர முடியுமா? எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். அட்ரஸ் இதுக்கு பின்னால இருக்கு.